தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திக் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுப்பதற்கு பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் ரெட்டி என்கிற ஒரு நபர். அவர் பாஜகவில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் ஒரு இணையதளத்தில் ஒரு பதிவு செய்திருக்கிறார். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் ஒரு 26 நிமிடங்கள் பேசியிருக்காரு. அவர் ஒரு சில விடயங்கள்லாம் பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத முதல்ல தமிழர் குடிகள் தெளிவாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு தமிழக பாஜகவிற்கு தமிழர் குடிகள் தாயகம் சார்பாக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற அரசியல் நியாயமானதா அப்படிங்கிறதையும் ஒரு 2-3 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு சித்தாந்தம், ஒவ்வொரு கருத்து, அதன்படி கட்சிகள் அப்படி தான் இங்கே இயங்கிட்டுருக்கு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடை உருவாக்கி இதுதான் சரி, இதுதான் நியாயம் அப்படின்னு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பாஜக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்கிறீங்க. அதிலலாம் இங்கே ஏன்னா எல்லா கட்சிகளும் அப்படி தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் நீங்களும் பண்ணுறீங்க. ஆனால் திராவிடியன் பார்ட்டிஸ் என்ன ஒரு விடயத்தை கையில் எடுத்து செய்கிறதோ அதே விடயத்தை தேசிய கட்சியான பாஜகவும் எடுத்து செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு எழுகிறது. முதல்ல ஐயா ராம ஸ்ரீனிவாசன் ரெட்டி அவர்கள் பேசின காணொலியை தமிழர்கள் தயவுசெய்து கேளுங்க. அதாவது அதில் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் வரலாம்னு நினைக்கிறேன். ஷார்ட் பண்ணியே நம்ம பார்ப்போம். அதை முழுசாக பாருங்கள். அதன் பிறகு நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்வோம். General Secretary of Tamil Nadu BJP, Professor Srinivasan. Welcome to P Guru's channel. Namaskar. Thank you, sir. Thank you. I feel proud. I feel proud to appear in your TV first time. Very, very happy that you could make time, sir. I know you are very busy today, and I'm very, very happy that you could make time. Viewers, this is a very important discussion because of what has been happening in the last few weeks. We had one detailed, in-depth conversation with Professor R. Vaidyanathan about the coming together of multiple communities as under a single umbrella, DKV, Devendra Kula Vellalar, and how this happened. Who was behind all the things, whose work resulted. For many years, this person has been working on this. What are the result of this thing? How is this going to change Tamil Nadu politics? We're going to know about all this from Professor Srinivasan. So, Professor, please share with our viewers your background a little bit, where you have been in Professor and how long you have been in BJP and so on and so forth, sir. Thank you, Mr. Iyer. My entry into public life, it was through RSS. I am still proud that I am a Swayamsevak. In 1985, I was the Swayamsevak and I was working in RSS. For long years, I have been working with Swadeshi Jagaran Manch. In 2016, I was asked to work under BJP's state leadership in Tamil Nadu. And it is my passion to work with caste communities in Tamil Nadu for the last 16 years. Be it my tenure in Swadeshi Jagaran Manch or in BJP, it's my passion to work with communities. Because in Tamil Nadu, the Dravidian parties are supposed to be the social justice champions, whereas the truth is vice versa. It is the positive Hindutva movement. We bring communities together and we are working for the social justice. And we have been working for the eradication of the untouchability since the times of Swami Vivekananda. So it is my duty
to take my communities with my ideology. With this spirit, I have been working for the last several years with the community, sir. This is how I have come into touch with the Devendra Kulavelalar community. And the very seed thought, it was given by me and my mentors. But now you can see a big tree supporting of that very big community wholeheartedly to the BJP in Tamil Nadu. It's a very big twist. Definitely this is going to be the game changer in Tamil Nadu politics. So let's take one step back, Professor Sir. What I wanted to know is, now this 2021 elections was full of drama. Will Rajini enter politics? Vote. In many constituencies, ADMK could not win the constituency. So this time, whether they will be the spoil sport or they will join hands with the anti-DMK forces, or they will facilitate the consolidation of the anti-DMK forces votes in Tamil Nadu. The single objective of this election is to prevent DMK from coming to power, sir. Because DMK means it is Gunda Raj. DMK means it is power cuts. The DMK means it is anti-development. DMK means it is anti-India, anti-Hindi, and anti-Sanskrit, anti-Brahmins. So many negative attitudes of this DMK, it should not be allowed in Tamil Nadu to rule or to ruin. So it is must for every political force in Tamil Nadu to consolidate themselves against the DMK. This is the spirit of BJP in Tamil Nadu in today's context. Now, certainly the set of communities coming together under one umbrella or one caste umbrella, DKV. The caste system is also handling politics. So both are handling each other. In Tamil Nadu politics, the caste parties, they cannot come to power, they cannot win the elections. For example, Patali Makkal Katchi, PMK, they are the #1 party based on the caste system. And that too, in the last 30-40 years, they could go to the highest peak possible. But even then, they could enjoy only 5% of the popular support. So people don't prefer caste parties, but the people, they vote for caste candidates. If the same community person, for example, Tevar, if he is in ADMK or DMK, people will vote out of the caste affinity. But the same person goes to a Tevar party, people are not voting. This is a very interesting thing in Tamil Nadu politics. So this time also, caste parties will not sustain, but caste candidates, caste thinking, caste behavior, like that, we cannot ignore the caste system in Tamil Nadu in politics. DKV community, Devendra Kulavelalar, they are not seven different communities. They belong to same community with 7 different caste names, sub-caste names. So they feel it that the 7 names, even every name, it's not highlighting their tradition, their pride, their history and their culture. It is stigma in many times to call by these names, because this community is placed under the scheduled caste list, reservation list. So it has been their long pending demand since the 80s to consolidate all the 7 names and to call it by the common name Devendra Kulavelalar, and no Dravidian party, no national party in Tamil Nadu was ready to address their grievance. In 2012, it was the BJP, the state BJP, which passed a resolution in their state conference, in Thamare Sangamam conference at Madurai, issuing support of this demand that these persons, these communities must be called as Devendra Kulavelalar. From that day onwards, this has been a momentum. In 2015, Honorable Minister Amit Shah ji, the then national president of the BJP, he visited Madurai, and in the representatives conference of this Devendra Kulavelalar community, he signed their Madurai declaration as the first signatory. So this is the biggest revolution in Tamil Nadu politics, a game twist in Tamil Nadu politics. Amit Shah ji signing the Devendra Kulavelalar Madurai declaration. From that day onwards, again it picked up. Then he took 100 select delegates of this community to the Prime Minister. Prime Minister in his house, he hosted a very good dinner for them, and he interacted with the Devendra Kulavelalar representatives for 2 hours. He was discussing, he was interacting, he was trying to understand
And in that meeting, he was saying, Prime Minister was saying, I understand your grievance. You want to be named as, or you want to be called as Devendras. I am Narendra. I could feel your pain. That from today onwards, I will work that you will be called shortly as Devendra. This was his promise he made in his house. I was witness because I was also accompanying these delegates to Delhi. So it happened in 2015, September 16. So from that day onwards, the central government continuously it is pursuing this matter, and one Hansraj committee was formed to explore the possibilities, and the Madras University Anthropology department was asked to give its findings about this Devendra Velar demand, its rationale, what is the rationale behind this demand. Chennai Anthropology department also, they submitted a favorable report that these are all Devendra Velalars. So like that it has been going. So the SC Commission, the Central SC Commission, when our present State President Muruganji was the Vice Chairman of the SC Commission, and he took up the case because a lot of papers is to be processed from the SC Commission because the Devendra Velalars are placed under SC list. So that SC Commission procedure formality is also over. We were waiting for the state government approval because this community belongs to Tamil Nadu. The state government of Tamil Nadu is to accept. Yes, they are Devendra Velalars, and that last moment has also come in the presence of the Tamil Nadu Chief Minister. On February 14th, our Honorable Prime Minister declared that this Devendra Velalar bill has been introduced in the Parliament. Very shortly, it will be an act. So hereafter, you are Devendras. He was announcing in that meeting. After that, a large response, a large Thanksgiving meetings. Grateful messages to the Prime Minister, even putting tattoos in their bodies of thousands of youths in the Prime Minister's pictures. Like that, the whole community is jubilant now. So this will automatically reflect in coming elections in their voting pattern because this DKV community is traditionally known as the supporter of the DMK. They are strong vote banks of the DMK. Now that vote bank has completely been seen erosion, they will en bloc, they will support the BJP. This is our perception. Now, BJP is in alliance with ADMK for the 2021 elections, right? Yes, sir. So in other words, what you are saying is DKB will vote for the alliance. Should they? We are not very keen on the number of seats in alliance. We are very keen in the striking rate. It is not that we face 100 balls. We are keen that to score 100 runs in 80 balls, like that. The striking rate must be very high. Number of seats is secondary importance. No, I completely understand where you are coming from. Winnability and strike, it makes perfect sense because BJP is still finding its feet, and this message is going to resonate. Now, the work that you have put in, this is what in Tamil they say, ayarada ulaippu. That means untiring effort. You cannot stop. Once you start, you cannot stop. There's a goal in sight, and you've achieved this thing. Congratulations. Are there any other such groups who also want to unite that you may have identified for a future interaction? I'm just asking this question in a very hypothetical fashion. You don't have to name it because some names come to my mind, but I'm not an expert. You are on the ground. You can let us know whether you are trying to do some more unification efforts. May I know some names which came to your ears because I could develop from there itself. Oh, I see. So these are all again information that I pick up here and there. There are so many people, and I live in the Silicon Valley in California. There are so many of us of every kind that you can go to any group, any district level. Also, you find a lot of people to talk to. So some of the people that I have interacted extensively are what I call Telugu-speaking community who came south. They came in waves. They are now called, some of them are called Rajus, some of them are called Naidus, sometimes they even go by Nayakars, and there are various variations of these things. But essentially, if you look at them, they are also like Kshatriyas because most of them were landowners and they had to flee for
various reasons, and they came and settled down. You will find them mostly, I think, in Pungu belt, Coimbatore and 100, 200 kilometers around that area. That's where you can find many. In fact, Coimbatore is probably their main hub. So I'm just thinking, because that's not just one group. The way I see it, there are more than one groups, and possible that they may not be aware of it. The reason this is happening, I can see well, because I think that the Tevar community also kind of united to form one big block, isn't it? You are absolutely correct, sir. Whatever you are saying now is politically relevant. So, not only Telugu-speaking communities, because Telugu-speaking communities, they have become one with the Tamil communities in Tamil Nadu for hundreds of years back. Right. Yes, because now you cannot distinguish between who is Telugu and who is Tamil. Because absolutely, I couldn't agree with you more. Yeah. Complete integration. Yes, complete integration. There are 23 communities speaking Telugu in Tamil Nadu. It starts from Telugu Brahmins to Telugu Arundadiyar. Arundadiyar means what do you call the Manigas in other states? We call it Arundadiyar. They are also Telugu speaking. Our present State President, Mr. Muruganji, he belongs to that Arundadiyar community. He is the bottom of the low strata of the lowest class. Yes. I mean the socio-economic low. It's not that culturally they are very superior. Yes. So like that, we are available for all communities in Tamil Nadu. For example, I will tell you one thing. The Yadav community in Tamil Nadu, they have one great forefather, Alagamuttukon Yadav. They say he is the first freedom fighter of Tamil Nadu. He belongs to old Tirunelveli district, now it comes under Thoothukudi district. And when the NDA, the UPA, the Congress was in power, they approached the Congress government and placed a request to publish a commemorative stamp to honor the Alagamuttukon by the Government of India. Government of India has released hundreds of stamps for Indira Gandhi, for Rajiv Gandhi, Jawaharlal Nehru, all his family, kins and kids. But this demand of Yadav community in Tamil Nadu, it was kept pending for 1 decade. When it comes to my notice, I took it to my mentor, Mr. Gurumurthy. When I was in Suresh government, he was leading the movement. And suddenly he plunged into action. In 6 months, we could see that the Alagamuttukon Yadav stamp, that the memorial stamp to honor the great hero of the Indian freedom movement, it was released at Madurai by the telecommunication minister, Honorable Ravi Shankar Prasad ji. What was pending for years together, decades together, it could be achieved in 6 months because of this Modi government. So the whole Yadavs were very much jubilant, and they think BJP is pro-Yadav party, Devendra Velalar, they think it is pro-DKV party. Tevar community, they think it is pro-Tevar party, because BJP is available for all, and we are not creating vote banks by keeping enmity between the communities. This is the Dravidian style. They will pit one community against the other community and they will create vote bank by conflict. BJP is trying to create vote banks by harmony, not by conflict. We create vote bank by harmony. That's why we are declaring social justice not at the cost of social harmony. And so, from a BJP-run government, please feel free to do that, sir, and then we can call it a wrap. No, I don't think immediately in these elections a BJP government will come in Tamil Nadu. Definitely we are the coalition partner. Of course, TMK is our big brother in this alliance. They are senior partners. We are finding coalition government or not. It's a big question. It must be addressed by our top leaders. I don't know. But the thing is, BJP in Tamil Nadu, we are fighting more on the ideological battles, because Tamil society, it has been traditionally religious and spiritual. Nowhere in the country you can see 48,000 temples. Only in Tamil Nadu you have 48,000 temples. And the very emblem of the Tamil Nadu government is a Hindu temple tower is the emblem of the Tamil Nadu government. Gopuram, yes, yeah. Gopuram, temple Gopuram. So our society is deeply religious, deeply it is spiritual, but Tamil politics is atheistic. If the politicians some decades back, if they come out with their religious identity, it is a taboo, it is a stigma in public life.
This is how the Dravidian parties, they created some culture. So there is a big dichotomy between the society and politics. Tamil society is essentially multilingual. You can see the Telugus, you can see Kannadigas, you can see Malayalis, Saurashtra, Hindi-speaking Marwaris in Tamil Nadu. So it is multilingual. The place where I am residing now, Madurai, it's a city for multilingual city. But Tamil politics is Tamil chauvinist politics, multilingual society, spiritual society, atheistic politics. Like that, Tamil society, it respects Brahmins. Without a Brahmin, there is no any puja, any marriage, any festival in the villages or in every households of the Tamil people. They respect Brahmins. But in Tamil politics, Brahmins are like Jewish in the Second World War time. Had Brahmin campaign, it is unleashed by the DMK and DK. So how to address or how to bridge the gap between the Tamil society and Tamil politics? It can only be done by the BJP. Tamil people are nationalistic in their mind, because when the Swami Vivek, my dream, it's not my destination, addressing this gap and taking Tamil Nadu again to that pro-nationalistic mainstream is the biggest dream of the BJP, and we will achieve it. Very clear-headed thoughts and ideas, sir. And இது வந்து இந்த லிங்க்கையும் வந்து நான் பகிர்ந்திருக்கேன். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 நிமிடம் பக்கத்தில் வந்து அவர் பேசியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் இப்போ வந்து நம்ம என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதிலேருந்து நமக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர்கள் தமிழ்நாட்டை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். முக்கியமாக இவர் இந்த ராம ஸ்ரீனிவாசன் ரெட்டி காரு அவங்க வந்து தமிழ்நாட்டு பிஜேபியில் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறீங்க. இவருடைய பேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 வருடமாக கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸை வைத்து இவர் வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நபர் மாதிரி இவர் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழர்களுடைய குடிப்புரிதலை பற்றி தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். அதாவது என்ன இது எப்படி இதை வச்சா பிரச்சனை வருமா வராதா, இது வந்து ஸ்மூத்தாக போகுமா போகாதா அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல 100 வருடமாக நாங்கள் இருக்கோம், 100 வருடத்திற்கு மேலே இருக்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். வட இந்தியர்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இருக்காது. இங்கேருந்து நம்ம என்ன எடுத்து கொடுக்குறோமோ அதை தான் அவர்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் இவ்வளோ, அதாவது தமிழர்கள் நிலத்தில் எந்த ஒரு விடயம் சென்சிட்டிவான ஒரு விஷயம், எது வந்து வரலாற்றின் அடிப்படையில் சரி தவறு அப்படிங்கிறது வந்து இத்தனை வருடங்களாக எல்லோருமே பேசி கொண்டிருக்கும் விடயத்தில் நீங்கள் வந்து பாஜகவிற்கு இந்த மாதிரி ஒரு பரிந்துரை செய்ததால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேச்சிலிருந்து வந்து எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிற ஒரு விடயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த விடயத்தை கையில் எடுத்து அன்றைக்கே வந்து தெளிவான ஒரு விடயத்தை நீங்கள் வந்து தேசிய கட்சிகளுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு குழப்ப சூழல் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க. ஏன்? ரெண்டாவது, நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, பிஜேபியோட முக்கியமான அஜெண்டா என்னென்னா டு ப்ரிவெண்ட் டிஎம்கே இன்டு பவர். சரி, அப்போ நீங்கள் டிஎம்கேவை பற்றி திமுகவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கீங்க? ஆன்டி இண்டியா, ஆன்டி டெவலப்மெண்ட், ஆன்டி சான்ஸ்கிரிட், ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து திமுக, அதாவது அதிமுக பாஜகங்கிற கூட்டணியில் தான் இருக்கீங்க. எங்களுக்கு என்ன ஒரு குழப்பம் வருகிறது என்றால், இப்போ நீங்கள் தானே வெல்லணும்னு நினைப்பீங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படின்னா அதிமுக வெல்லணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட யதார்த்தமான ஒரு சிந்தனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு எதற்காக அதிமுகவுக்கு இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று தெரிந்து நீங்கள் தேசிய கட்சிகள் மூலமாக இந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. ஏன்னா இப்போ இதனால் வந்து மிகப்பெரிய அளவு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அதிமுக. இதற்கு மிக மிக பொறுப்பு யார்? இந்த இத்தனை விடயத்தையும் நடத்தணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வரணும்னு நினச்சது யார்? காங்கிரஸ் கிடையாது, அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக. அப்போ ஒரு கூட்டணி கட்சியோட வலிமையை குறைப்பதற்காக எதற்காக பாஜக இவ்வளோ மெனக்கிட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுது. நீங்களே நல்லா பாருங்கள், அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க,
இப்போ வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்கிற ஒரு விடயத்தை நீங்கள் கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே சட்டத்தை பாஸ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவில் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதனால் தமிழகத்தில் என்ன நடந்தது? உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக மீது வேளாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெறுப்புணர்வாகி இப்போ வேளாளர்கள் வந்து அதிமுகவை எதிர்க்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இதனால் வந்து பாஜகவுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு? இப்போ அதிமுக தோத்தா பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தோற்றால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து இதை தேர்தல் நேரத்தில் செய்கிறீங்க? அது ஒன்று புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கூட்டணின்னா நீங்கள் வந்து வலுப்படுத்தணுமே தவிர்த்து எதற்காக வந்து அதிமுகக்கே வந்து அகென்ஸ்டாக போகிற மாதிரி ஒரு விடயத்தை கையில் எடுத்து நீங்கள் பண்ணீங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நேற்று வந்து வெள்ளாளப்பட்டி என்கிற ஒரு இடத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவர் சிலை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் அதிமுக அரசாங்கம் இருக்கிற ஒரு சூழலில் தான் இது வந்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக என்று சொல்லும்போது பெரும்பான்மையாக இருப்பவர்கள் வேளாளர்களும் முக்குளத்தோர்களும். இந்த ரெண்டு விடையுமே இங்கே நடக்குது அப்படின்னா இது வந்து அதிமுகவிற்கு வலிமையாக இருக்குமா இல்லை வந்து பாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதகமாக தான் இருக்கும். அப்படி பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு விடயத்தை எதற்காக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கையில் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து உங்ககிட்ட முன்வைக்கிறோம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இப்போ பேட்டியில் அதே தான் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து திராவிடியன் ஐடியாலஜியில் வந்து நாங்கள் செய்கிறது கிடையாது. அதாவது என்ன, என்மிட்டி பிட்வீன் த கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்த இந்த விடயத்தால் தமிழர் குடிகளுக்குள் பேச்சுவார்த்தை வரலாற்று ரீதியாக எந்த ஒரு மோதலும் இல்லாமல் இருக்கிறதா? அப்போ இதற்கு பெயர் என்ன? திராவிடியன் ஐடியாலஜி படி என்ன ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து தமிழர்களுக்குள் பிரிவினையை உண்டாக்கி செய்தார்களோ அதே ஒரு விடயத்தை தான் நீங்களும் கையில் எடுத்து இன்றைக்கி வந்து தமிழர் குடிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி முரண்களை ஏற்படுத்திக்கிட்டு வரீங்க. அப்போ நீங்களும் அதே ஐடியாலஜியில் தானே இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற அந்த கருத்தியல் அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து ஒரு தடவை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் தரப்பு தமிழர்கள் சார்பாக நாங்கள் உங்ககிட்ட முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே பேச்சுக்கும் செயலுக்கும் முரணாக இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்க. இப்போ திமுக ஒரு விடயத்தை கையில் எடுத்து செய்கிறது, அந்த விடயம் வந்து காங்கிரஸுக்கு பாதகமாக இருக்கிறது என்றால் திமுக செய்யாது, அதை வந்து நிறுத்திடும். ஏன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலில் வந்து அவங்க எப்படியாவது செய்வாங்க. அதே கூட்டணி தர்மம் தான் உங்ககிட்டையும் இருக்கும். அந்த கூட்டணி தர்மத்தில் நீங்கள் வந்து எப்படி அதிமுகவிற்கு எதிராக பல விடயங்கள் நடப்பது தெரிந்தும் தொடர்ந்து அதை கையில் எடுத்து அதை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு இதை வேறு விதமாக பார்க்க தோன்றுகிறது. ஏன்னா இங்கே ஐயா வந்து சொல்கிறாங்க, ராமஸ்ரீனிவாசன் ஐயா சொல்கிறாங்க, தமிழ் நேஷ்னலிசம் வந்து சாவனிசம் அப்படின்னு. சாவனிஸ்ட் அப்படிங்கிறது வேறங்க. இங்கே வந்து வி ஆர் டாக்கிங் ஃபார் அவர் ரைட்ஸ். இது வந்து உரிமை சம்பந்தப்பட்ட விடயம் தான் தமிழ் நேஷனலிசம். அதாவது இங்கே வந்து தமிழர் நாட்டை தமிழர் ஆளுமை செய்ய வேண்டும். எப்படி ஆந்திராவை வந்து ஆந்திரர்கள் ஆளுமை செய்கிறார்களோ, கர்நாடகாவை கன்னடர்கள் ஆளுமை செய்கிறார்களோ, கேரளாவை மலையாளிகள் ஆளுமை செய்கிறார்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளுமை செய்ய வேண்டும் என்பது தான் அடிப்படை உரிமை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடாக இருக்கட்டும், முக்கியத்துவமாக இருக்கட்டும், முன்னுரிமையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய தமிழர் குடிகளுக்கு தான் எல்லாமே முக்கியத்துவம் இருக்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாடு தமிழர்களுக்கான ஒரு மாநிலம் தான். நீங்கள் மல்டிலிங்குவல் சொசைட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற எல்லா மாநிலமுமே மல்டிலிங்குவல் சொசைட்டி தான். இப்போ கர்நாடகாவில் 2 கோடி தமிழாக இருக்கான், ஆந்திராவில் லட்சக்கணக்காக 50 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க, கேரளாவில் கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்ட் தமிழர்கள் தான். அப்போ அது மல்டிலிங்குவல் சொசைட்டி கிடையாதா? அப்போ அந்த மல்டிலிங்குவல் சொசைட்டிலலாம் ஏன் வந்து இந்த இந்தியம் வந்து பேச மாட்டேங்குது? அங்கே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் பிற இனத்தவர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இங்கே ஜனநாயகம் இந்தியம் என்கிற பெயரில் வந்து தமிழர்களை ஆளுமை செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே நல்லா புரியும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்போ ஒரு தமிழர் ஆளுமைக்கு வந்துட்டார். இப்போ நீங்கள் வந்து இந்த தமிழர் ஆளுமையை தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒட்டைக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி இருக்குங்க, ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. அதிமுகங்கிற ஒரு கட்சியே வந்து சுக்கா உடைச்சிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், அவங்கள வந்து அடுத்த இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது அதுதானே. எப்படியாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் அதிமுகவுடைய கூட்டணியாகவே இருந்தாலும் அதிமுகவிற்கு எதிராக எல்லா விடயமும் நடப்பது தெரிந்தும் நீங்கள் அதை கையில் எடுத்து செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதனால் யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தான். ஆனால் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. மாறாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் பிஜேபி அஜெண்டா இஸ் டு பிரிவென்ட் டிஎம்கே இன்டு பவருங்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறைமுகமாக, நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் திமுகவை வெல்லக்கூடிய ஒரு விடயத்திற்கு ஒரு பக்கபலமாக நின்று கொண்டு இங்கே அதிமுக வெறுப்பு என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இங்கே தமிழர்கள் எடுக்கிறார்கள் என்றால் அப்போ பிஜேபியோட திட்டம் என்ன? இப்போ நீங்கள் அதனால தான் வந்து தமிழர்கள் வந்து இங்கே தமிழர்கள் வந்து ஏமாற்றப்படுகிறோம். தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு தான். இப்போ நீங்கள் வந்து நீங்களே சொல்கிறீங்க நீங்கள் வந்து தமிழர் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனால் நீங்கள் தான் வந்து இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்தும் கூட இந்த விஷயம் வந்து இப்போ எடுத்தால் பிரச்சனை வரும், தமிழர்களுக்குள்ள குழப்பம் உண்டு பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் வந்து ஏன் வந்து பரிந்துரை செஞ்சீங்க? பரிந்துரை செஞ்சுட்டு அதை அப்படியே அதிமுக மேலேயும் திருப்பி விட்டுட்டு உங்களால் வந்து இப்போ திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகுது, அதை பற்றியும் கவலை இல்லாமல் அந்த திமுக தலைமை யார் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மொத்தத்தில் வந்து உங்களுடைய அஜெண்டா என்னென்னா தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளுமை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இங்கே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இங்கே தமிழர் குடிகள் வந்து இதை பார்க்கும்போது எங்களுக்கு வேறு விதமாக தெரிகிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்டிங்விஷ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த கேள்வியை கேட்டவர் என்ன சொன்னார், இன்னொரு இடத்துலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே தெலுங்கர்கள் வந்து குடியேறி இருக்கீங்க, மிகப்பெரிய அளவில் வந்து பணக்காரர்களாக நில உடைமையாளர்களாக ராஜூசாவும் நாயுடுசாவும் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நாங்கள் இங்கே அப்படிலாம் இருக்கோம், ஆனால் வந்து எங்களை வந்து அதாவது பிரித்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்ததே சொல்கிறீங்க நாங்கள் 23 குடிகள் இருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த 23 குடிகள்ங்கிறது என்னது? தெலுங்கு இனத்தை சார்ந்த 23 குடிகள் என்று அர்த்தம். அப்போ தமிழினத்தையும் தெலுங்கினத்தையும் நீங்களே தெளிவாக வேறுபடுத்தி காண்பிக்கும் போது எப்படி வந்து எல்லாரும் ஒன்று பிரித்து பார்க்கவே முடியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் உடனே தமிழராக மாறிவிடுகிறார். தமிழை எங்கு போனாலும் அவனை தமிழன் என்றே அடையாளப்படுத்தி அடிக்கிறது, ஒடுக்கிறது, சுட்டுக் கொள்வது, இது போன்ற விடயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து நம்ம எதிர்க்கிறோம். இந்த ஒரு நிகழ்வு எதனால் வருது அப்படின்னா தமிழர் ஆளுமை இல்லாதனால தான் வருது. தமிழர் ஆளுமை வந்தாலும் தமிழர்களுக்கு அரசியல் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஐயா எடப்பாடியாரும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்கள் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது. இவர்களால் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. ஐயோ பதவி போயிருமே, ஐயோ எனக்கு அது போயிருமே, இது போயிருவோமே அப்படிங்கிற ஒரு மனநிலையே இருந்துக்கிட்டு இப்போ அமமுகவோட கூட்டணி வைக்காமல் எல்லாமே ஒரு பதட்டம், ஒரு பயம், ஐயோ போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த தமிழர்களுக்குள் ஒற்றுமை வராத அந்த ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் தமிழர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அரசியல் செய்து தமிழர்கள் மீதே வெறுப்பு உணர்வு கொண்டு வந்து தமிழர்களாலேயே தமிழர்கள் கண்ணை குத்துகிறார்கள் அப்படிங்கிறத வந்து தமிழர் குடிகள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது பதவி, பணம், இதெல்லாம் தான் இங்கே ஒரு பிரச்சனையாக வந்து அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய தேசிய அரசியலாக இருக்கட்டும், திராவிட அரசியலாக இருக்கட்டும், அதை தனக்கு சாதகமாக சந்தர்ப்பவாத அரசியலை பயன்படுத்தி கொண்டு தமிழர்களை வந்து முட்டாளாக்குறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, ஏன்பா இதே அதாவதுங்க இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பல முறை சொல்லியாச்சு. இங்கே வேளாளர்கள் என்கிற ஒரு பெயரை இங்கே கேட்கவில்லை. வேளாளர் வரலாறே நாங்கள் தான் என்று மாறுதட்டி கொண்டு இருக்கக்கூடிய வேளாளர்களை இழிவுபடுத்தும் செயல்களை செய்ய நினைக்கும் போது தான் இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ இந்த ஒரு மனநிலையில் இருப்பவர்களை வந்து எதிர்காலத்தில் ஏற்கனவே ஒரு தெளிவாக சொல்லிட்டார், 48,000 கோயில் இருக்குன்னு. அந்த கோவில் உரிமைகள்லாம் இன்று தமிழர்களுக்குள் இருக்கிறது.
இப்போ அதை முழுக்கவும் வந்து பிராமணிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதற்கு இவர் நம்ம பல்லர் உறவுகளையே பயன்படுத்தி எதுனாலும் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. இது இந்த மாதிரி விஷயம்லாம் எதிர்காலத்தில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போவே சொல்கிறோம், வாங்க ஒற்றுமையாக இருப்போம், பிரச்சனை இருக்காது, நீங்கள் வேளாளர் என்கிற ஒரு பெயருக்கு பதிலாக வேறு எந்த பேருனாலும் கேளுங்கன்னு பலமுறை சொன்னாலும் அவர்கள் இல்லை, நாங்கள் எங்கள் வரலாறு இதுதான் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பும்போது தான் இங்கே வேறு வழி இல்லாமல் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால தான் இப்போ இவ்வளோ விடயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஜாதி வெறி கிடையாது, குடியோட உரிமை, குடியோட வரலாறை காப்பதும் தமிழர் குடிகளின் கடமை. அந்த ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் இங்கே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். பொய் வரலாறுகளை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. தமிழர்கள் எல்லோரும் தமிழர் குடிகள், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவருடைய எப்படி வந்து தமிழர் குடிகள் ஓர்மையை மையப்படுத்தி நம்ம பேசுகிறோமோ அதே போல தான் தமிழர் குடிகளுடைய வரலாறு, தொன்மை, மொழி, ஒவ்வொருவருடைய பண்பாடு, வழிபாடு முறை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது தான் தமிழர் குடிகளுடைய அரசியல். இதில் ஓர்மை அப்படின்னு மையப்படுத்திக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டு தர முடியாது. எல்லாமே ஒன்றாக ஒட்டுமொத்தமாக தான் பார்க்க வேண்டும். அதில் எது அறம் இருக்கோ, எதில் நியாயம் இருக்கோ அதன் வழியில் தான் நம்ம நின்று அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். இங்கே யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. யாரையும் வந்து இழிவுபடுத்தணும், அவன் இந்த திராவிடியன் கான்செப்ட் படி இந்த உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அந்த கான்செப்ட்லலாம் இங்கே யாருமே எதுவும் பேசிக்கிட்டு இல்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்றும் சொல்கிறாங்க, தமிழகம் வந்து ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி. ஆமாம், ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி தான். ஏத்திஸ்ட் பாலிடிக்ஸ் யார் கொண்டு வந்தா? திராவிடம். அதற்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அதை நம்பி இங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் முட்டாளானோம். அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். தமிழ் சொசைட்டி ரெஸ்பெக்ட் பிராமின்ஸு, அதை வந்து சொன்னீங்க. ஆமாம், தமிழ் சொசைட்டியில் வந்து இவர் சொல்லக்கூடிய விடயம் வந்து முற்றிலும் ஏற்புடையது கிடையாது. தமிழர்கள் வந்து இன்றும் குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பல கோவில்களுக்கு தமிழர்கள் தான் பூசாரிகளாக இருக்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழர்களும் வந்து பிராமண கட்டுப்பாட்டுக்குள்ளே போல அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் தெரிந்தும் ஆனால் இது போன்ற விடயத்தை பதிவு பண்ணுறாரு, ஏன்னு தெரியலை. அதே மாதிரி தமிழ் பீப்புள் ஆர் நேஷ்னலிஸ்டிக் இன் தேர் மைண்ட்ஸ். அது சரிங்க. அதாவது இங்கே என்னென்னா பல தேசிய இனங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா தேசிய இனத்தையும் அழிச்சிட்டு இங்கே ஒரே ஒரு தேசிய இனம் தான், அதுதான் இந்திய தேசிய இனம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரும்போது தான் இங்கே அவரவர் தேசிய இனத்திற்கு உண்டான ஒரு உரிமைகளை காப்பாற்றுவதற்காக தேசிய கட்சிகளை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இப்போ அவங்கவுங்க விடயத்தில் வந்து இந்தியா ஆதரித்து அவங்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயத்தில் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இங்கே யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. கம்முன்னு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்போம். ஆனால் இங்கே வந்து திட்டமிட்டே ஹிந்தியை புகுத்துறது, சமஸ்கிருதத்தை புகுத்துறது, கோவிலுக்குள்ளே வந்து தமிழர் வழிபாட்டு முறைக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் வந்து தேசிய மொழியாகிய ஹிந்தியையே கொண்டு வரணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் இங்கே வந்து பிரச்சனையை உருவாக்குது. இந்த விஷயத்தை தயவு செய்து தமிழர் பாஜக தலைமைகள் வந்து உள்வாங்கிக்கங்க. நீங்கள் வந்து அரசியல் செய்யணுன்னா எப்படினாலும் செய்யலாம். உங்ககிட்ட வலிமை இருக்குது, பணம் இருக்குது, இந்த அதிகாரமே உங்ககிட்ட தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தயவு செய்து திராவிடியன் கான்செப்ட் மாதிரியே கையில் எடுத்து சாதி அரசியலை இப்போ நீங்கள் கையில் எடுத்து தமிழர் குடிகளுக்குள்ள முரண்களை ஏற்படுத்தி, தமிழர் குடிகளை பிளவுபடுத்தி, தமிழர் குடிகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இங்கே இருக்கக்கூடிய நிலங்களையும் வளங்களையும் வந்து நீங்கள் அதே திராவிடியன் ஐடியாலஜியில் வந்து பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்திலையும் ஏற்புடையது கிடையாது. இது போன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பான அரசியலை எல்லாம் வந்து தயவு செய்து செய்யாதீர்கள். போதும். உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். தயவு செய்து இது போன்ற அந்த வேளாளர் என்கிற ஒரு குடிப்பெயரை வந்து நீங்கள் மற்ற குடிகளுக்கு தாரவார்த்து கொடுத்து தமிழர் குடிகளுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள். ஏன்னா இதற்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு பரிந்துரை செய்த இவர் தான், ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் ரெட்டி காரு தான் இதற்கு முழுக்க காரணம். ஏன்னா இவர் தான் இதை மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு போய் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆந்த்ரோபாலஜி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஹன்ஸ்ராஜ் வர்மா குழுவாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் வந்து இவருடைய அந்த முனைப்பு ரொம்ப வீரியமாக அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாகவே அவர் ஒத்துக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிஷன் ரிப்போர்ட் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத இன்னும் நம்ம பார்க்கல. ஆந்த்ரோபாலஜி ரிப்போர்ட்டை ஏற்கனவே நம்ம வந்து ஆய்வு செஞ்சோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கு தப்பு, வரலாறு ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக இல்லை. அப்படி இருந்தும் அதை கண்மூடித்தனமாக ஒற்றுக்கொண்டு 7 உட்பிரிவுகளும் சேர்ந்தது தான் இது அப்படின்னு இவர்களாக முடிவு செஞ்சு இவர்களாக உடனே அதை அங்கீகரித்து மானுடவியல் சொல்லிவிட்டது அப்படின்னு நீங்கள் வெளியே பேசுனது, இதெல்லாம் வந்து தேசிய கட்சியாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் செயல்படுறது வந்து வியப்பாக இருக்குது. ஐயா நரேந்திர மோடி அவர்களே இங்கே வந்து சாதி அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. யார்? இந்த பாரத நாட்டு பிரதமர்.
அப்போ இதை வைத்து ஒரு மிகப்பெரிய திட்டம் நீங்கள் தீட்டுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக புரியுது. அதுவும் எதை வைத்து அப்படின்னா, அதிமுக வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும், திமுகவை வெளில வைக்கணும். மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளுமையில் இருந்துடக்கூடாது. அப்படியே இருந்தாலும் இல்லாது பொல்லாதையும் சொல்லி ஏகப்பட்ட அழிவு திட்டங்கள்லாம் காமிச்சு ஊடகம் உங்ககிட்ட இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்து என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒழிச்சு கட்டிடுறீங்க. ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. நம்மவர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படி ஒரு விடயத்தில் தான் வந்து இங்கே தொடர்ந்து வந்து தமிழர் அரசியல் காயடிக்கப்படுகிறது. தமிழர்கள் ஆளுமையில் வர, இப்போ திமுக வரட்டுமே, நீங்கள் உடனே ஜாயிண்ட் அடிச்சிருவீங்க. அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம், ஆரியமும் திராவிடமும் ஒன்று, இதை அறியாதவர் வாயில் மண் அப்படின்னு. தேசிய இனமாகலாம் வந்து பல தேசிய இனங்களை ஒரே மாதிரி மாற்றிட முடியாதுங்க. அது முற்றிலும் அது வந்து இன அழிப்பு தான். அதை எப்படி வந்து நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பல தேசிய இனங்களின் ஒன்றியம்னு வந்து பல நூலில் எழுதி வச்சுட்டாங்க. அப்படி தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லா தேசிய இனத்தையும் வந்து ஒரே தேசிய இனமாக மாற்றுவது வந்து எப்படி சாத்தியம்? அப்போ அது சர்வாதிகாரம் தானே. அப்போ ஜனநாயகம் இங்கே இல்லைல்ல, ஜனநாயகம் அடிபடுதில்லை. என்னுடைய உரிமையையும் என்னுடைய வழிபாட்டையும் பண்பாட்டையும் 48,000 கோயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்கள் ஆளுங்க கட்டின கோயில் தானே. அதில் எப்படி வந்து சமஸ்கிருத மொழியை உள்ளே கொண்டு வந்து இதில் தான் வந்து வழிபாடு செய்யணும்னு நீங்கள் அறநிலைத்துறையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க? அது முற்றிலும் தேசிய இனத்துக்கு எதிரான ஒரு செயல் தானே. என் பாட்டம் போட்டான் கோயிலை கட்டுறான், என் பாட்டம் போட்டான் இங்கே பல சமயத்தை உருவாக்கி வச்சுருக்கான். அந்த சமயத்தை எல்லாத்தையும் ஒரே சமயமாக்கி நீங்கள் வந்து இந்து மதம்னு ஒன்று உருவாக்குறீங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு உருவாக்குனது கூட சரி விடுங்க, எல்லாத்தையும் ஒன்றாக்கி உருவாக்கிட்டீங்க. ஆனால் அது எப்படி வழிபடணும், அதில் என்ன இருக்கணும், யார் இருக்கணும், யாரெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய உரிமை தானே. அதை வந்து நீங்கள் ஆளுமை செய்து திட்டமிட்டே தமிழர்களுடைய கோவிலில் பிற இனத்தவர்களை பூசாரியாக போட்டு தமிழர்களை புறக்கணிப்பது, சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வெளியே சொல்லிக்கிறீங்க தமிழ்லையும் அர்ச்சனை மந்திரங்கள் ஓதலாம் அது இதுன்னு. இங்கே தமிழில் தானே இருக்கணும். எல்லாமே மாறா இருக்குது. இங்கே சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. உண்மையாகவே இங்கே எப்படி இருந்திருக்கணும், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சமஸ்கிருதமும் இங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் தமிழ்நாடு, தமிழர் அரசியல், தமிழர்களுக்கு உண்டான உரிமை. இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ பேசணும் அப்படின்னா விடிய பேசலாம். இங்கே அவ்வளோ இருக்குது. இறுதியாக ஒன்று சொல்லி தான் முடிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, தயவு செய்து தமிழர் பாஜக உறுப்பினர்கள் இந்த வேளாளர் பல்லர் விடயத்தில் தெளிவான முடிவை எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் இங்கே பிரிவினையும் குழப்பமும் தான் உண்டாகிறதே தவிர்த்து வேறு அதான் அதே திராவிடியன் ஐடியாலஜியாக நீங்களும் பண்ணுறீங்க. இதனால் வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று, தமிழர்களை ஆளுமையிலிருந்து திட்டமிட்டே காயடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதே போன்று நீங்கள் வந்து இதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்று நினைத்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. புரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்கிறது இதுதான், இங்கே தமிழர் அரசியல் தான் தேவை. அது வந்து சாவினிசமோ எதுவுமோ கிடையாது. இது வந்து தமிழர் குடிகளுடைய உரிமை. அந்த உரிமைக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே அரசியல் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய புரிதல், நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விடயம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழர் குடிகளும் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நடக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் திட்டமிட்டே தான் இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் நடத்தப்படுது. 2 சைடுமே பாருங்கள். ஒரு சைடு வந்து தமிழர் அல்லாதவர் தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. அதை வச்சு அதிமுகவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதிமுக வேறு வழி இல்லாமல் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த பள்ளியும் அதிமுக மேலே விழுது. உடனே அதிமுக மீது உள்ள வெறுப்பினால் திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு போகுது. அப்போ இறுதியாக அங்கே யார் வெல்றாங்க? தமிழர்கள் வீழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதோர் வெல்கிறார்கள். இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வடுக ஆரிய திராவிட அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் தமிழர்கள் திரும்ப ஒரே சாக்கடைக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத உணருங்க. என்றைக்கு இதை நீங்கள் உணர்றீங்களோ அன்னைக்கு தான் வந்து இங்கே நம்ம நினைக்கக்கூடிய நம்ம இனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விடயம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். பல்லர்களும் தமிழன் தாண்டா, அந்த கான்செப்டை நான் பேசவே இல்லையே.
இங்கே வந்து பொய் வரலாறுகளை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர்த்து இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம யாரும் வந்து தவறாக அந்த மாதிரிலாம் தமிழர் இல்லை அப்படி இப்படிலாம் அடையாளப்படுத்தலை. வாக்குவாதத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் நஞ்சமாக சொல்லியிருக்கீங்க. வேளாளர்களை வந்தேரின்னு சொல்கிறது, வேளாளர்களை பற்றி இழிவாக புத்தகம் எழுதுறது, வேளாளர்களை தவறான குலம் என்று சொல்லி சித்தரிக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து யார் கேட்பாங்க? அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசுங்க. இன்றைக்கி வந்து இது இவ்வளோ பெரிய வீரியமாக இவ்வளோ விஷயத்தை பேசுகிறதுக்கு காரணமே உங்களுடைய செயல்பாடுகள் தான். நீங்கள் வந்து வேளாளர் பெயரை கேட்காமல் வேளாளர் வரலாறே நான் தான் என்று கேட்டு மற்ற வேளாளர்களை இழிவுபடுத்த நினைச்சிங்க பார்த்தீங்களா? அதனால தான் வந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வரலாற்று ரீதியாக வந்து உங்கள் விஷயத்தையும் பார்க்கும்போது உங்கள் இதில் நியாயம் இல்லைன்னு புரியுது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு இங்கே ஒரு பெரிய அரசியல் பண்ணி நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு இவங்க திருப்பி அரசியல் பண்ணுவாங்க, பிரிவினையை உண்டாக்குவாங்க. அது எல்லாத்துக்கும் நமக்கு சரி அப்படின்னா என்ன தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இதுதான் நம்ம யோசிக்க முடியும். மற்றபடி எதுவும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் அதான் நமக்கு வந்து அந்த அரசியல் உள்ளரசியல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குதுல்ல. இப்போ இந்த விஷயம் வந்து இத்தனை நாளாக என்ன நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடின்னு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இதுக்கு பின்னால் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த ராம ஸ்ரீனிவாசன் என்கிற நபர் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுருக்காரு. இவருடைய அந்த வேலையால் தான் வந்து அதிமுகவிற்கு கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து அதிமுக ஒத்துக்க வச்சு பில் பாஸ் பண்ண வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழர் ஆளுமை மீது ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாக்கியிருக்காங்கல்ல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். இதனால தான் வந்து நம்ம தமிழர் அரசியலை பேசுகிறோம். ஏன்னா இங்கே திட்டமிட்டு உருவாக்குறது யார்? இங்கே இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதோர். அவங்க எல்லாம் வந்து ஒன்றா இனமாக சிந்திக்கிறாங்க, மறைமுகமாக எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனால் தமிழர்களுக்கு அந்த உணர்வும் இல்லை, வரவிடவும் மாட்டிக்கிறாங்க. வந்தாலும் வந்து நமக்குள்ளேயே முரண்களை ஏற்படுத்திக்கிட்டு சண்டையாக போட்டு பிரிஞ்சு போய் நிற்கிறோம். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எளிதாக இருக்குது அவர்கள் நினைப்பதை நடத்துவதற்கு. இந்த அரசியல் என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி தான் நம்ம இனம் உருப்படும். பார்த்துக்குவோம். அவ்வளோதான். இதை மற்றபடி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் குடிகள்.